வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் 21 பிப்ரவரி 2025 உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி எல்லா தேர்வுகளுக்கும் உதவும் முதல் கரண்ட் அஃபேர் நியூஸ் என்ன அப்படின்னா, டெல்லி முதல்வராக ரேகா சர்மா தேர்வு செய்யப்பட்டார். டெல்லி முதல்வராக பிஜேபியின் ஒரு நபர், பிஜேபி தான் ஆட்சி அமைக்க போகுது. அவங்க பிஜேபி கட்சி தேர்வு செய்யப்பட்ட அந்த கட்சியால் தேர்வு செய்யப்பட்ட ரேகா சர்மா அப்படின்ற ஒரு பெண் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ரேகா சர்மாவுக்கு டெல்லியின் துணைநிலை ஆளுநர் VK சக்சேனா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். டெல்லியுடைய துணைநிலை ஆளுநர் யார் அப்படின்னா VK சக்சேனா. ரேகா சர்மா அவங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வச்சாங்க முதலமைச்சராக, டெல்லி முதல்வராக. இதற்கு முன்பாக டெல்லி முதல்வராக இருந்தவர் யார்? அவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால். இப்போ பிஜேபி ஆட்சி அமைச்சிருக்கு. அதனால் அவங்க ரேகா சர்மாவுக்கு முதல்வர் பதவியை வழங்கியிருக்காங்க பிஜேபி கட்சி. ரேகா சர்மா தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஒரே பெண் முதல்வர். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க, NDA அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டணியின் ஒரே பெண் முதல்வர். இந்த கூட்டணியோட தலைமை கட்சி எது அப்படின்னா பிஜேபி. இதற்கு கீழே கூட்டணி வச்சு 2024 தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றது. அதாவது என்ன தேர்தலில்? நாடாளுமன்ற தேர்தலில். அந்த கூட்டணியின் ஒரே பெண் முதல்வர் தான் இந்த ரேகா சர்மா, டெல்லியின் முதல்வர். மற்றும் மம்தா பானர்ஜிக்கு அடுத்தபடியாக தற்போது நாட்டின் ஒரு பெண் முதல்வர். இப்போ நம்ம இந்திய நாட்டில் மம்தா பானர்ஜிக்கு அடுத்தபடியாக ஒரு பெண் முதல்வர் இருக்காங்க அப்படின்னா அது இந்த ரேகா சர்மா தான். இந்த 2 பேர் தான் பெண்கள் முதலமைச்சராக இருக்கிறாங்க இப்போதைக்கு தற்போதைய சூழலில். மணிப்பூரில் அரசிடம் கைப்பற்றிய ஆயுதங்களை ஒப்படைக்காவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மணிப்பூர் ஆளுநர் அஜய்குமார் தெரிவித்துள்ளார். மணிப்பூருடைய ஆளுநர் யார்? அஜய்குமார். மணிப்பூரில் கலவரம் நடந்துகிட்ருக்கு. அது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். 2023 இந்த கலவரம் நடந்துகிட்ருக்கு. கலவரக்காரர்கள் மணிப்பூருடைய அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள், வெடிமருந்துகள்லாம் திருடிட்டு போயிடுறாங்க. அதை கைப்பற்றிட்டு போயிடுறாங்க. அதை உடனே ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதே சமயத்தில் அது ஒப்படைக்காவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கையும் விடுத்திருக்காரு. யார் ஆளுநர் அப்படின்னா அஜய்குமார் அப்படின்றவர் தான் ஆளுநர். மணிப்பூரில் பிரேன் சிங் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த பின் தற்போது குடியரசு ஆட்சி அமலில் உள்ளது. பிரேன் சிங், அதாவது மணிப்பூரில் ஆட்சியில் இருக்கிறது பிஜேபி தான், சரியா? அந்த பிஜேபி கட்சியுடைய முதல்வர் தான் பிரேன் சிங். அவர் தன்னால் இந்த கலவரத்தை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு பதவி விலகிட்டார். அதனால் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் உள்ளது. குடியரசு ஆட்சியில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் உள்ளது. அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, அவங்க அந்த கட்சிக்குள்ளே சில நபர்கள் பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு, யாரை முதல்வராக போடலாம் அப்படின்னு. அடுத்து மணிப்பூரில் மே மாதம் 2023 பெரும்பான்மை சமூகமான மைதேயி மற்றும் பழங்குடியின சமூகமான குகி மக்களிடையே மோதல் வெடித்தது. அதாவது மணிப்பூரில் பெரும்பான்மை மக்கள் யார்? மைதேயி. பழங்குடியின மக்கள் யார்? குகி. இவங்க 2 பேர்த்துக்கும் இடையில் எப்போ மோதல் வெடித்தது அப்படின்னா மே மாதம் 2023 அப்போ மோதல் வெடித்தது. இன்றைக்கி வரையும் இன்னும் பதட்டமாகவே இருக்குது. அந்த மோதல் இன்னும் தீர்வு காணப்படலை. தமிழ்நாட்டிற்கு அடுத்த நியூஸ். தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய சமக்ரா சிக்ஷா நிதி 2152 கோடி மத்திய அரசால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. என்ன நிதி? சமக்ரா சிக்ஷா நிதி. சமக்ரா சிக்ஷா அப்படின்றது ஒரு திட்டம். இந்த திட்டத்தின் கீழே தமிழ்நாட்டு அரசுக்கு கிட்டத்தட்ட 2152 கோடி இது நமக்கு தேவையில்லை, இந்த நம்பர்ஸ் எல்லாம் தேவையில்லை. இது வழங்கணும் ஆக்சுவலாக மத்திய அரசு. ஆனால் இன்னும் வழங்காமல் இருக்காங்க. காரணம் என்னன்னு பின்னாடி பார்ப்போம் பாருங்கள். இதற்கு காரணமாக தேசிய கல்விக் கொள்கை 2020, அதாவது NEP நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 மற்றும் மும்மொழிக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்கவில்லை என்பதை குறிப்பிடுகிறது. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, நீங்கள் எங்களோட தேசிய கல்விக் கொள்கையும் அதே சமயத்தில் மும்மொழிக் கொள்கையும் ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு நிதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
மத்திய அமைச்சர் வந்து ஒருத்தர் வந்து பேசியிருக்கார். அந்த சமஸ்கிரா சிக்ஷா நிதி தான் வந்து அந்த நிதி. ஆக்சுவலாக இந்த 2152 கோடி வந்து அதுதான். அப்போ தான் நான் உங்களுக்கு நிதி தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கு எதிராக வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஆளுங்கட்சியான டிஎம்கே சார்பாக நிறைய போராட்டங்கள் வந்து முன்னெடுக்கப்படுது. ஸோ வந்து இதுக்கு ஏதாவது தீர்வு உடனடியாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேசிய கல்விக் கொள்கை அதை வந்து ஏற்றுக்கணுமா, அதே சமயத்தில் மும்மொழி கொள்கையும் வந்து ஏற்றுக்கணுமா, அப்போ தான் வந்து நிதி கொடுப்பாங்களாம். அடுத்து வந்து இந்த இந்த ஸ்கீம் இருக்கு இல்லையா, சமக்கரா கல்வி ஸ்கீம் அப்படின்ற அந்த ஸ்கீம், சமக்கரா சிக்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கீம் வந்து கீழே பாருங்கள், 2018ஆம் ஆண்டு இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு ஒருங்கிணைந்த கல்வித் திட்டம். இது ஒரு ஒருங்கிணைந்த கல்வித் திட்டம். ஒருங்கிணைந்த கல்வித் திட்டம்னா என்ன? பல திட்டங்களை வந்து ஒருங்கிணைத்து கொண்டு வரப்பட்ட ஒரு கல்வித் திட்டம். 2018ஆம் ஆண்டு இந்திய அரசால் தொடங்கப்பட்டது சமக்கரா சிக்ஷா கல்வித் திட்டம். இந்த திட்டம் 3 பழைய திட்டங்களை ஒருங்கிணைக்கிறது. 3 பழைய திட்டங்களை வந்து ஒருங்கிணைக்கிறதா. என்னென்ன அப்படின்னா, சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லுவாங்க. SSA, சர்வ சிக்ஷா அபியான். இது எதற்காக தொடங்கப்பட்டது? தொடக்க கல்வியை அனைவருக்கும் வழங்குதல். தொடக்க கல்வின்னா என்ன? இந்த 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை தொடக்க கல்வி. இது வந்து அனைவருக்கும் வழங்குதல். அடுத்து வந்து ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியானா, RMSA, ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியானா, உயர்நிலை பள்ளி கல்வியை மேம்படுத்துதல். உயர்நிலை பள்ளி கல்வியை மேம்படுத்துதல். ஆமாம். அடுத்து வந்து ஆசிரியர் கல்வி, அதாவது டீச்சர் எஜுகேஷன், TE அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசிரியர்களின் பயிற்சி மற்றும் திறன் மேம்பாடு. ஆசிரியர்களின் பயிற்சி மற்றும் திறன் மேம்பாடு. ஆசிரியர்களுக்கு வந்து அப்பப்போ பயிற்சி வழங்குறது கல்வித்துறை மூலமாக. அதுதான் இந்த 3, அதாவது சர்வ சிக்ஷா அபியான், ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், ஆசிரியர் கல்வி, இந்த 3 திட்டங்களையும் வந்து ஒருங்கிணைச்சி கொண்டு வரப்பட்டது தான் சமக்ரா சிக்ஷா ஸ்கீம் அப்படின்றது. 2018 கொண்டு வந்திருக்காங்க. சமக்ரா சிக்ஷா திட்டம் பள்ளியின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துதல். ஓகே, அடிப்படை வசதிகளை மேம்படுத்துதல். தொழில்நுட்ப கல்வி மற்றும் திறன் வளர்ச்சி. இப்போ வளரக்கூடிய AI டெக்னாலஜி அது இதுன்னு வந்துட்டுருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பள்ளியில் வந்து தொழில்நுட்ப கல்வியை வந்து கொடுக்கறது, மாணவர்களுடைய திறன்களை வந்து வளர்க்குறது, அப்புறம் ஆசிரியர்களுக்கு பயிற்சி, அதாவது புது புது அப்டேட்ஸ்லாம் வருது இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி ஆசிரியர்களை பயிற்சிப்படுத்துறது, மாணவர்களின் கற்றல் திறனை உயர்த்துதல் போன்ற பல்வேறு இலக்குகளை இந்த சமக்ரா சிக்ஷா திட்டம் வந்து கொண்டு வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தின் மூலமாக இந்த காசு வருது இல்லையா, இந்த நிதி, இதன் மூலமாக தான் ஆசிரியர்களுக்கு சம்பளமே போடணும் அப்படின்ற மாதிரிலாம் முதல்வர் பேசிகிட்டு இருக்கார். நம்ம முதல்வர் பிரதமர் பள்ளி மேம்பாட்டு திட்டம் PM ஸ்ரீ என்பது பிரதமர் பள்ளி மேம்பாட்டு திட்டம். இதுவும் வந்து ஒரு பள்ளி சார்ந்த ஒரு திட்டம் தான். PM ஸ்ரீ திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பள்ளிகளை வந்து மேம்பாடு செய்ய 2022ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. எப்போது? 2022ஆம் ஆண்டு. அது எப்போது? சமக்ரா சிக்ஷா ஸ்கீம் வந்து எப்போது? அது வந்து 2018. இது எப்போது? PM ஸ்ரீ திட்டம் 2022. இது தேசிய கல்விக் கொள்கை 2020 NEP 2020 இன் முக்கிய அம்சங்களை செயல்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது. முக்கியமாக இந்த தேசிய கல்விக் கொள்கையை வந்து செயல்படுத்துவதற்காக தான் வந்து இது வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த திட்டத்தை, PM ஸ்ரீ திட்டம். இத்திட்டத்தில் தமிழ்நாடு அரசு தற்போது இணைந்துள்ளது. ஆனால் இதில் உள்ள மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம் என தெரிவித்துள்ளது. ஆக்சுவலாக இந்த திட்டத்தின்படி மும்மொழி கொள்கை இந்த திட்டத்தில் ஒரு அங்கமாக இருக்குது. ஆனால் வந்து இந்த மும்மொழி கொள்கையை வந்து நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசு சொல்லிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளாக இந்த பஞ்சாயத்து கடந்த ஒரு வாரமாக போயிட்டுருக்கு. தமிழ்நாடு அரசுக்கும் வந்து மத்திய அரசுக்கும் என்ன அப்படின்னா, மத்திய அரசு வந்து மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கிட்டால் தான் நான் உங்களுக்கு நிதி தருவேன் அப்படின்றதும், தமிழ்நாடு அரசு அதெல்லாம் முடியாது, எங்களுது வந்து இருமொழி கொள்கை தான் அப்படின்னு சொல்கிறதும் வந்து டெய்லியும் வந்து நியூஸில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ வந்து மும்மொழி கொள்கைனால் உங்களுக்கு நல்லாவே தெரியும், டெய்லி நியூஸ் பார்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். தமிழ் தாய்மொழி, அப்புறம் வந்து ஆங்கிலம், அப்புறம் வந்து 3ஆவதாக ஒரு விருப்ப மொழி, அதாவது தேசிய மொழிகளில் ஒரு விருப்ப மொழியாக 3ஆவதாக ஒன்று படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம மக்கள் வந்து இந்த 3ஆவதாக படிக்கக்கூடிய ஒரு மொழி வந்து கண்டிப்பாக வந்து இந்தியை தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்றதுக்காக தமிழ்நாடு வந்து இதை வந்து எதிர்க்கிறாங்க. ஏன்னா வேறு எந்த மொழி படித்தும் வந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்து நம்ம மக்களுக்கு வந்து இருக்குது. ஸோ வந்து அந்த மாதிரி இந்தியை தான் வந்து படித்தாகணும் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசு வந்து இதுக்கு வந்து பயப்படுறாங்க, இந்த மாதிரி கொண்டு வரதை. இதுவும் ஒரு மறைமுக இந்தி திரிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஆனால்
மத்திய அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, 3வதாக நீங்கள் எந்த மொழியை வேணாலும் படிக்கலாம். கன்னடா, தெலுங்கு, மலையாளம், இல்லை பஞ்சாபி, குஜராத்தி, மராத்தி போன்ற எந்த மொழி வேணாலும் நீங்கள் படிக்கலாம். நாங்கள் அதில் வந்து கேள்வி கேட்க மாட்டோம். அது ஒரு ஆப்ஷனல் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இந்த திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 14,500 பள்ளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவற்றை மாதிரி பள்ளிகளாக மேம்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. ஒரு 14,500 பள்ளிகளை வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க நாடு முழுவதும். அதை வந்து ஒரு மாடல் பள்ளியாக வந்து அதை மட்டும் வந்து மேம்படுத்தி பார்க்குறாங்க. எப்படி ஒரு மாடலாக வச்சு மேம்படுத்துகிறாங்க அந்த பள்ளிகளை. ஏன்னா எல்லா பள்ளிகளுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சில பள்ளிகள் இந்த மாதிரி இவ்வளோ பள்ளிகளை மட்டும் குறிப்பிட்டு தேர்ந்தெடுத்து இதை வந்து மாற்றி அமைக்க முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அதுதான் மாடல் பள்ளி, மாடல் ஸ்கூல்ஸ் மேம்படுத்த போகிறாங்க. இந்த திட்டத்தில் மத்திய அரசு 60% நிதியும் மாநில அரசு 40% நிதியும் வந்து வழங்கும். மத்திய அரசு எவ்வளோ வழங்கும்? 60% நிதி. மாநில அரசு எவ்வளோ பங்களிக்கும்? 40% நிதி. எந்த திட்டத்துக்கு? ஆக்சுவலாக அதுக்குள்ளே மறந்துடக்கூடாது, இது வந்து பிஎம் ஸ்ரீ திட்டம். இது வந்து தேசிய கல்விக் கொள்கையை வந்து அதனுடைய முக்கிய அம்சங்களை செயல்படுத்த வந்து இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. தற்போது தமிழ்நாடு அரசு இணைஞ்சிருக்கு. ஆனால் வந்து மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. இதில் இருக்கக்கூடிய மும்மொழி கொள்கையை மட்டும் ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் வந்து 14,500 பள்ளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதை வந்து மாதிரி பள்ளிகளாக மேம்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் மத்திய அரசு பங்கு எவ்வளோ? 60%. மாநில அரசோட பங்கு 40%. மத்திய அரசின் நிதி உதவி 2022-23 முதல் 2026-27 வரை கிட்டத்தட்ட 5 ஆண்டு, 2022 முதல் 2027 வரை அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த 5 ஆண்டுகளுக்கு மட்டுமே வழங்கப்படும். பின்னர் இதன் செலவுகளை மாநில அரசு ஏற்க வேண்டும். முன்ன வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க? நாங்கள் 60% தரோம், நீங்கள் 40% செலவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்கிறாங்க. ஆனால் 2027க்கு அப்புறம், அதாவது 5 வருஷம் தான் இந்த நடைமுறை இருக்கும். 2027க்கு அப்புறம் நீங்கள் தான் மொத்த செலவையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசுக்கிட்ட மத்திய அரசு சொல்கிறாங்க. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, February 1 சர்வதேச தாய்மொழி தினம். இது வந்து February 21 அப்படின்றது சர்வதேச தாய்மொழி தினம். தாய்மொழி, அவரவருக்கு தாய்மொழிகள் இருக்கும். நமக்கு தமிழ் இருக்கும், தெலுங்கர்களுக்கு தெலுங்கு இருக்கும். அந்த மாதிரி அவரவர்களுக்கான தாய்மொழி இருக்குது. அந்த தாய்மொழியெல்லாம் சிறப்பிக்கும் வகையில் சர்வதேச தாய்மொழி தினம் வந்து February 21 வந்து அனுசரிக்கப்படுகிறது. அப்புறம் வந்து முதல்வர் ஸ்டாலினின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு, முதல்வர் ஸ்டாலினோட 72வது பிறந்த நாளை முன்னிட்டு கொளத்தூரில் ஆண்டு முழுவதும் அன்னம் தரும் அமுதக்கரங்கள் திட்டம் துர்கா ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. ஆண்டு முழுவதும் அன்னம் தரும் அமுதக்கரங்கள் திட்டம், ஆண்டு முழுவதும் அன்னம் தரும் அமுதக்கரங்கள் திட்டம் யாரால் தொடங்கி வைக்கப்பட்டது? துர்கா ஸ்டாலின். துர்கா ஸ்டாலின் யார்? ஸ்டாலினோட மனைவி. நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி தான் வந்து துர்கா ஸ்டாலின். அவர்களால் வந்து தொடங்கி வைக்கப்பட்டது தான் ஆண்டு முழுவதும் அன்னம் தரும் அமுதக்கரங்கள் திட்டம். இந்த ஆண்டுக்கான மருத்துவர் ஜீவா விருது எழுத்தாளர் க. பழனியப்பன், ஓவியர் மற்றும் இசைக்கலைஞர் தேஜாஸ்ரீ இருவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது ஜீவா விருது அப்படின்னு சொல்லுவாங்க, மருத்துவர் ஜீவா விருது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த விருது வந்து, இந்த ஆண்டுக்கான விருது வந்து க. பழனியப்பன் என்கிற எழுத்தாளருக்கும் ஓவியர் மற்றும் இசைக்கலைஞரான தேஜாஸ்ரீ அவர்களுக்கும் வழங்கப்பட உள்ளது. இந்த மருத்துவர் ஜீவா அப்படின்ற விருது வந்து யாருடைய பெயரால் வழங்கப்படுகிறது என்றால், மருத்துவர் ஜீவானந்தம் அப்படின்றவரோட பெயரால் வழங்கப்படுது. இவர் வந்து மருத்துவம், சூழியல், வரலாறு, சமூக அரசியல், கல்வி, இலக்கியம் போன்ற பல்வேறு துறைகளில் வந்து ஈரோட்டில் பங்களிப்பு செய்தவர். நிறைய நல்லது பண்ணியிருக்காரு ஈரோட்டில். இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் களப்பணியாக நிறைய செஞ்சுருக்காரு, நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. ஸோ வந்து இவர் பேரில் வந்து ஆண்டுதோறும் வந்து மருத்துவர் ஜீவா விருது வந்து வழங்கப்படுது. தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை $1 trillion 2030க்குள் உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நம்முடைய தமிழ்நாடு அரசு, முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு வந்து 2030க்குள் வந்து $1 trillion தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை வந்து வளர்த்தெடுக்க வேண்டும் என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் 16வது நிதிக்குழுவின் தமிழ்நாடு அரசு அதாவது மத்திய அரசின் 16வது நிதிக்குழுவிடம், நிதிக்குழுன்னு சொல்லலாம், இல்லை நிதி ஆணையம்னு சொல்லலாம், தமிழ்நாடு அரசு நியாயமான நிதி பகிர்வு கோரிக்கையை வைத்துள்ளது. 16வது நிதிக்குழுவிடம் தமிழ்நாடு அரசு நியாயமான நிதி பகிர்வு கோரிக்கையை வந்து வைத்துள்ளது. எங்களுக்கு வந்து நியாயமான காசை வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க தமிழ்நாடு அரசு.
இந்த நிதிக்குழுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். 2025 முதல் 2030 வரை வந்து செயல்படும் இந்த நிதிக்குழுன்னு சொல்லலாம், நிதி ஆணையம்னு சொல்லலாம். 2025 முதல் 2025 முதல் 2030 வரை வந்து செயல்படும். 5 ஆண்டுகளுக்கு இது வந்து செயல்படும். 16வது நிதிக்குழு மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான நிதி பகிர்வை நிர்ணயிப்பதற்காக 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடியரசுத் தலைவரால் அமைக்கப்படும் சுயாதீன அமைப்பு. இது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு கிடையாது. இது வந்து ஒரு சுயாதீன அமைப்பு. யாரால் வந்து இது வந்து அமைக்கப்படுது அப்படின்னா 5 வருஷத்துக்கு ஒரு தாட்டி குடியரசுத் தலைவர் வந்து இந்த நிதி ஆணையத்தை அமைப்பார். இந்த நிதி ஆணையத்தோட வேலை என்ன அப்படின்னா மத்திய மாநில இந்த 2 அரசுகளுக்கு இடையிலான நிதி பகிர்வை வந்து நிர்ணயிக்கும். இதுதான் இதோட வேலை. நிதிக்குழு மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி பகிர்வை மீளாய்வு செய்து புதிய பரிந்துரைகளை வழங்கும். ஆக்சுவலாக வந்து மத்திய மாநில அரசு நீங்கள் எவ்வளோ ஷேர் பண்ணிக்கோங்க காசை அப்படின்னு பரிந்துரை வழங்கும். இந்த பரிந்துரை வந்து சட்டப்பூர்வ ஒரு பரிந்துரை கிடையாது. இதை வந்து மத்திய மாநில அரசுகள் ஏற்கலாம், ஏற்காமலும் போகலாம். அது அவங்களுடைய விருப்பம். ஆனால் வந்து மத்திய மாநில அரசுகள் இதை ஏற்கிறாங்க. பிகாஸ் இது வந்து நிதி சமநிலையை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பாலிட்டிக்ஸ் வைஸாக பார்த்தோம்னா ஆர்டிகல் 280 பார்ட் 12 இருக்கக்கூடிய ஆர்டிகல் 280 என்ன சொல்லுது அப்படின்னா இதுதான் வந்து இந்த நிதி ஆணையம் பற்றி சொல்லுது. குடியரசுத் தலைவர் ஒவ்வொரு 5 ஆண்டிற்கும் அல்லது தேவையென கருதும் முன்னதாகவே ஒரு நிதி ஆணையத்தை அமைக்க வேண்டும். ஒவ்வொரு 5 ஆண்டிற்கும் அல்லது தேவையென கருதும் முன்னதாகவே அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் தேவைப்பட்டால் ஒரு நிதி ஆணையத்தை அமைக்க வேண்டும். அதுபடி வந்து ஒவ்வொரு 5 ஆண்டுக்குமே வந்து சிம்பிளாக வந்து ஒவ்வொரு நிதி ஆணையத்தை வந்து அமைச்சிட்டு வராரு நம்ம குடியரசுத் தலைவர். அப்போது ஆர்டிகல் 280 தான் வந்து நிதி ஆணையத்தை பற்றி பேசுது. ஆர்டிகல் 280 என்பது பார்ட் 12 வருது. இந்த ஆணையம் ஒரு தலைவரையும் 4 உறுப்பினர்களையும் கொண்டவையாக இருக்க வேண்டும். இந்த ஆணையம் வந்து ஒரு தலைவர் மற்றும் 4 உறுப்பினர்களை கொண்டது. நிதி ஆணையத்தின் பரிந்துரைகள் சட்டப்பூர்வமானவை அல்ல. அதுதான் முக்கியம். நம்ம முன்னே சொன்ன மாதிரி நிதி ஆணையத்தின் பரிந்துரைகள் என்பது சட்டப்பூர்வமானவை அல்ல. அதே போல் இது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பும் அல்ல. ஆனால் அரசுகள் பொதுவாக அவற்றை ஏற்றுக்கொள்கின்றன, ஏனெனில் அவை நிதி சமநிலையை பேணுகின்றன. கரெக்டாக வந்து ஈக்குவலாக இருக்கான்ப்பா தராசு மாதிரி அப்படின்றாங்க. ஈக்குவலாக வந்து எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி கொடுக்கணும். 2 பேருக்கும் கரெக்டாக சமமாக வந்து அவங்களுக்கு தேவையானதை கரெக்டாக ஷேர் பண்ணி கொடுக்கணும். மாநில அரசுகளுக்கு எவ்வளோ வேணும், மத்திய அரசுகளுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத வந்து பரிந்துரை பண்ணணும். அதுதான் மேட்ரு. இதற்கு முன்பாக 15வது நிதி ஆணையம் என்.கே. சிங் தலைமையில் 2020 முதல் 2025 வரை இருந்தது. என்.கே. சிங் தான் வந்து 15வது நிதிக்குழு தலைவராக இருந்தார். அது எப்போது 2020 முதல் 2025 வரை. இப்போ என்ன பார்த்தோம் நிதி ஆணையத்தை பற்றி பார்த்தோம். அதோடைய தற்போதைய 16வது நிதி ஆணையத்துடைய தலைவர் யார்? அரவிந்த் பனகாரியா. ஓகே, அரவிந்த் பனகாரியான்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. அரவிந்த் பனகாரியா. 15வது நிதிக்குழுவுடைய தலைவர் வந்து என்.கே. சிங். நிறைய பேர்த்துக்கு தெரியும். இப்போது இது வந்து 2026 முதல் 2030 வரை வந்து 2025 முதல் 2030 வரை வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா 2025 தான் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அரவிந்த் பனகாரியாவில். ஸோ வந்து கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இது ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு அல்ல. அதே சமயத்தில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து இதை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 280 பார்ட் 12 வந்து சொல்லுது. இதை அமைக்க ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் வந்து குடியரசுத் தலைவர் தான் இந்த நிதிக்குழுவை வந்து ஏற்படுத்துவாங்க. இதோடைய முக்கியமான பங்கு என்ன? மத்திய மாநில அரசுகளிடையே நிதி பகிர்வை வந்து உறுதிப்படுத்துது. அடுத்து நியூஸ். மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் ஆனந்த் நாகேஸ்வரின் பதவிக்காலம் மேலும் 2 ஆண்டுகள் நீடிப்பு. பதவிக்காலம் நீடிச்சிருக்காங்கன்னா அவர் நல்லா ஒர்க் பண்ணுறாரு, நல்ல ஆலோசகராக இருக்கார் அப்படின்றதுனால தான் இந்த ஆனந்த் நாகேஸ்வர் அப்படின்றவருடைய பதவிக்காலம் வந்து 2 ஆண்டுகள் வந்து நீட்டிச்சிருக்காங்க மத்திய அரசு. ஆக்சுவலாக அவருக்கு வந்து 3 ஆண்டுகள் தான் ஒப்பந்தம் போட்டது.
இப்போ மேலும் 2 ஆண்டுகள் வந்து நீட்டிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து மேலும் 2 ஆண்டுகள்னால் நம்ம 2027 வரையும். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6.3 முதல் 6.8% இருக்கும் என்று பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போது நடப்பு நிதியாண்டுன்னா என்ன? 2025 ஏப்ரல் 1 முதல் 2031 மார்ச் 2025 ஏப்ரல் 1 முதல் 2026 மார்ச் 31 வரையிலான காலம்தான் வந்து தற்போதைய நடப்பு நிதியாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா புரியுதா? பாஸ் பண்ணிட்டு கூட இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்கள். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6.3 முதல் 6.8% இருக்கும் என்று பொருளாதார ஆய்வறிக்கையில் வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே. நிதி ஆயோக் சிஇஓ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேஜிஎஃப் படத்தில் வர மாதிரி. நீங்கள் வந்து சிஇஓன்னா என்னங்க, இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சிஇஓ, நிதி ஆயோக் சிஇஓ வந்து பிவிஆர் சுப்பிரமணியனின் பதவிக்காலம் வந்து மேலும் 1 ஆண்டு நீடிப்பு. இவரும் நல்லா ஒர்க் பண்ணுறவர் போல். ஸோ வந்து சிஇஓ, நிதி ஆயோக்கோட சிஇஓ வந்து இவர் வந்து மேலும் 1 ஆண்டுகள் வந்து அவருடைய பதவிக்காலத்தை வந்து நீட்டிச்சிருக்காங்க மத்திய அரசு. நிதி ஆயோக்கின் தலைவர் யார் அப்படின்னா பிரதமர் மோடி தான். துணைத் தலைவர் யார் அப்படின்னா சுமன் கே பெரி தான் வந்து துணைத் தலைவர். இது ரொம்ப முக்கியம். சுமன் கே பெரி அப்படின்றவர் ரொம்ப முக்கியம். நிதி ஆயோக்கின் தலைவர் வந்து பிரதமர் மோடி. நிதி ஆயோக் ஜனவரி 1, 2015 வந்து அமைக்கப்பட்டது. அதாவது பிஜேபி வந்து 2014 ஆட்சி அமைச்சு 2015 ஜனவரி 1 வந்து இந்த நிதி ஆயோக் வந்து கொண்டு வரப்பட்டது. நாட்டின் 26வது தலைமை தேர்தல். அடுத்து அவ்வளோதாங்க, நிதி ஆயோக் பற்றி அவ்வளோதான். நிதி ஆயோக் பற்றி மேற்கொண்டு வேணும்னா நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய டீட்டெயில்ஸ் வரும். நிதி ஆயோக்கோட உறுப்பினர்கள், அதே சமயத்தில் நிதி ஆயோக் பொறுத்தவரை ஒரு பரந்துபட்ட ஒரு அமைப்பு. இதில் வந்து இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநில முதலமைச்சர்கள், அப்புறம் யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய துணைநிலை ஆளுநர்கள், இவங்கெல்லாம் வந்து உறுப்பினர்களாக இருப்பாங்க. இதெல்லாம் வந்து நெட்டில் அடித்து பாருங்கள், வரும். நாட்டின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ் குமார் பதவியேற்றார். நாட்டின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ் குமார் வந்து பதவியேற்றார். இவரை வந்து பதவி நியமனம் செய்கிறது யார் அப்படின்னா வந்து குடியரசுத் தலைவர் தான். இவரை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, அதை நான் இங்கே குறிப்பிட மறந்துட்டேன். அதாவது வந்து தேர்வுக்குழுன்னு ஒன்று இருக்கும், அவங்க தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அந்த தேர்வுக்குழுவில் வந்து பிரதமர் மோடி அவர்கள், மத்திய அரசின் ஏதாவது ஒரு அமைச்சர், அப்புறம் வந்து மத்திய அரசின் எதிர்க்கட்சி தலைவர். ஆக்சுவலாக வந்து பிரதமர் மோடி, மத்திய அரசின் ஏதாவது ஒரு அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், இவங்க 3 பேரும் சேர்ந்தது தான் வந்து இந்த குழு. 3 பேர் இந்த தேர்வுக்குழு. இந்த தேர்வுக்குழு தான் வந்து தேர்தல் ஆணையரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம், இதை பார்த்துக்கோங்க. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் 2013 படி உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை இங்கே விசாரணைக்குள் வரமாட்டார்கள். இந்த விசாரணைக்குள் வரமாட்டார்கள். ஆக்சுவலாக லோக்பால் என்று லோக் ஆயுக்தா சட்டம், ஏன் இந்த சட்டத்தை பற்றி இப்போ பார்க்குறோம், 2013 ஏற்படுத்தப்பட்ட இந்த சட்டத்தை பற்றி நாம் இப்போ பார்க்குறோம் அப்படின்னா, அதாவது நம்ம லோக் ஆயுக்தா அப்படின்ற ஒரு அமைப்பு, இது வந்து மாநில அளவில் செயல்படும் ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இந்த அமைப்பில் வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, உயர்நீதிமன்ற நீதிபதி மேலே வந்து புகார் கொடுத்துட்டாரு. ஸோ அதனால தான் இந்த விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை இந்த விசாரணைக்குள் வந்து வரமாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த சட்டப்படி. அதாவது லோக் ஆயுக்தா சட்டப்படி 2013 இயற்றப்பட்ட இந்த சட்டம். ஆக்சுவலாக லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா ஆகியவை ஊழலை கட்டுப்படுத்துவதற்காக இந்தியாவில் உருவாக்கப்பட்ட கண்காணிப்பு அமைப்பு. ஆக்சுவலாக இது வந்து லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா என்ன அப்படின்னா, ஊழலை கட்டுப்படுத்த இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு கண்காணிப்பு அமைப்பு. இவங்க வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யாரை வாட்ச் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம பெரிய பெரிய தலைவர்களை, அதே சமயத்தில் அதிகார மையத்தில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து வாட்ச் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா, மத்திய அளவில் லோக்பால் செயல்படும், மாநில அளவில் வந்து லோக் ஆயுக்தா செயல்படும். லோக்பால் அப்படின்றவங்க பிரதம மந்திரி, அமைச்சர்கள், அப்புறம் வந்து அரசு ஊழியர்கள், இவங்க எல்லாத்தையும் வந்து வாட்ச் பண்ணும்.
சிபிஐ அண்டு சிவிசி விஜிலன்ஸு சிபிஐ இவங்களோட இணைந்து வந்து இது வந்து செயல்படும் இந்த லோக்பால். இவங்க எல்லாத்தையும் ஆய்வு பண்ணும். இவங்க ஏதாவது ஊழல் பண்ணுறாங்களான்னு பார்க்கும். அப்படி ஏதாவது கேஸ் இருந்துச்சுன்னா உடனே வந்து இவங்க மேலே விசாரணை நடத்தப்பட்டு இவங்களுக்கு உரிய தண்டனை வந்து இவங்க வந்து வழங்குவாங்க. யார் பெரிய பெரிய அதிகார மையத்தில் அதிகார புள்ளியில் இருக்கிறவங்க. ஆனால் இதுவரையும் யாரையும் வழங்கின மாதிரி தெரியல. என்னன்னு தெரில, பார்த்தா தான் தெரியும். அடுத்து வந்து தேசிய அளவில் ஊழலை தடுப்பதற்கான 2013ஆம் ஆண்டு லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா ஆக்ட் மூலம் உருவாக்கப்பட்டது. லோக்பால் வந்து அதோடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு தலைவர், அவர் வந்து எப்படி இருப்பார், சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி அல்லது அவரது தரத்திற்கு சமமானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தலைவர் இருப்பாராம், அவர் வந்து சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதிக்கு நிகரான தரமுடையவராக, அந்தஸ்து உடையவராக வந்து அவர் இருப்பாராம். அடுத்து 8 உறுப்பினர்கள் இருப்பாங்களாம். 8 உறுப்பினர்கள், அதில் வந்து 7 பேர், 7 வந்து நீதி அரசர்கள் அல்லது வழக்கறிஞர்கள், அதாவது நீதிபதிகளாக இருந்தவங்க அல்லது வழக்கறிஞர்கள். ஒருவர் வந்து சட்ட நிபுணர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 8 பேர் வந்து இருப்பாங்களாம் ஆக்சுவலாக உறுப்பினர்களாக லோக்பாலில். அதே சமயத்தில் ஒரு தலைவர் 8 உறுப்பினர்கள், அதாவது மொத்தம் 9 பேர். ஒரு தலைவர் 8 உறுப்பினர்கள் வந்து லோக்பாலில் இருப்பாங்க. லோக்பால் எதற்காக அமைக்கப்பட்டது? ஊழலை வந்து ஒழிப்பதற்காக அமைக்கப்பட்டது. ஊழல் செய்பவர்களை வந்து தண்டிப்பதற்காக வந்து அமைக்கப்பட்டது. யாரை வந்து கண்காணிக்குது? பெரிய அதிகார மையத்தில் இருக்கக்கூடிய பிரதமர், அமைச்சர்கள், அதிகாரிகள், பெரிய பெரிய அரசு அதிகாரிகள், கீழ்மட்ட லெவலில் எல்லா அரசு அதிகாரிகளும், அரசு பணிகளில் பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அனைத்து அதிகாரிகளையும் வந்து இதன் மூலம் வந்து விசாரிக்கலாம். லோக் ஆயுக்தா அப்படின்ற ஒரு அமைப்பு. அடுத்து அதே கான்செப்ட் வந்து அதே தான், அதே பணி தான் இதுவும் வந்து ஊழல் ஒழிக்கிறதுக்கு தான் இதுவும் கொண்டு வரப்பட்டது. ஒவ்வொரு மாநிலமும் தனித்தனி சட்டங்களின்படி லோக் ஆயுக்தாவை வந்து உருவாக்க வேண்டும். இதுக்குன்னு ஒரு வரையறை கிடையாது லோக் ஆயுக்தாவுக்கு. லோக்பாலுக்குன்னு ஒரு வரையறை இருக்குது. ஆனால் வந்து லோக் ஆயுக்தாவுக்குன்னு இவங்களுக்கும் அதே அதிகாரம் தான் இருக்குது. இவங்களுக்கு என்ன அதிகாரம் அப்படின்னா, மாநில லெவலில் மாநில முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், மாநிலத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய அரசு அதிகாரிகள் போன்றவர்களை வந்து விசாரிக்கலாம் அப்படின்ற ஒரு அதிகாரம் இவங்களுக்கு இருக்குது. மாநில லெவலில் இவங்க வந்து செயல்படுவோம். ஆக்சுவலாக வந்து லோக்பால், லோக் ஆயுக்தா இவங்க. ஆனால் இந்த ரெண்டுமே உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகளை இவங்களால் விசாரிக்கவே முடியாது அப்படின்றது தான் வந்து அந்த சட்டம் வந்து கூறுது. இந்த சட்டம் வந்து எப்போ ஏற்படுத்தப்பட்டது? லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா 2013. அவ்வளோதான் மக்களே. இன்றைக்கி ஏகப்பட்ட பயங்கரமான நியூஸஸ் எல்லாம், ரொம்ப முக்கியமான நியூஸஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்விகள் வந்து கண்டிப்பாக போட்டித் தேர்வில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப முக்கியமான நியூஸஸ்லாம் வருது. நம்ம ரொம்ப விரிவாகவே பார்த்தோன்னு நினைக்கிறோம். சில விஷயங்கள் வந்து நிதி ஆயோக், மற்ற சில விஷயங்கள், தேர்தல் ஆணையராக யார் தேர்ந்தெடுக்க, இது கொஞ்சம் வந்து விரிவாக நீங்கள் படிச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸை விட எக்ஸ்ட்ராவாக பாலிட்டி சம்மந்தப்பட்டது நிறைய வந்து நான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.